ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி பாராமெடிக்கல் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன் ZEN number 3/2025 recruitment of paramedical categories published on the websites of RRB on 8/8/2025. RRB paramedicalக்கான நோட்டிபிகேஷன் 8/8/2025 எல்லா RRB வெப்சைட்லயுமே பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. அதுக்கான டைம் லைன் வந்து கொடுத்திருக்காங்க. டைம் லைன் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், modification windows and scribe registration. என்ன சொல்லிருக்காங்க? க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸிஸ்டிங். இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 8/9/2025 சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8/9/2025 சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 18/9/2025 அதை மாத்திருக்காங்க. நீங்க ஆர்ஆர்பி பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்றீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 18/9/2025, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணிருங்க. அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன், ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 10/9/2025 சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த டேட்டை 20/9/2025 வந்து மாத்திருக்காங்க. அடுத்து டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. அதாவது கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும்னா 11/9/2025 இருந்து 20/9/2025 இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்ப கரெக்ஷன் விண்டோ வந்து 21/9/2025 இருந்து 30/9/2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். ஓகே, இப்ப டேட் வந்து பாத்துக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 18. ஓகே, ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20 செப்டம்பர். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும்னா அதுக்கு அடுத்த நாள் 21 செப்டம்பர்ல இருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகி இருக்கும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் டியூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொவைட் their ஸ்கிரைப் டீடைல்ஸ் in the அப்ளிகேஷன் போர்ட்டல். அதாவது PWBD ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்படும் இல்லையா, அந்த ஸ்கிரைபோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 21/9/2025 இருந்து 25/9/2025 வரைக்கும் டேட் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன டேட் சொல்லிருக்காங்கன்னா ஸ்கிரைபோட டீடைல்ஸ் வந்து 1/10/2025 இருந்து 5/10/2025 ஸ்கிரைபோட டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணணும். இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா PWBD ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்கிரைபு கூட்டு போவாங்க எக்ஸாம் ஹாலுக்கு. அந்த ஸ்கிரைபோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஆர்ஆர்பி போர்ட்டல்ல வந்து என்டர் பண்ணணும். அதுக்கான டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 1ல இருந்து 5 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ முன்னாடி உள்ள டேட் எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். இப்ப நியூவா டேட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு, கரெக்ஷன் விண்டோ, ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட், ஸ்கிரைபோட டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ டேட் ஆஃப் ரெக்கார்டிங் ஏஜ் லிமிட் வந்து 1/1/2026 சொல்லியிருந்தாங்க. சோ அதே 1/1/2026 தான். அதாவது மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, மினிமம் இத்தனை வயசு இருக்கணும், இந்த கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்றதுக்கான டேட் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இது எல்லாமே முக்கியமான டேட். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டோட இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆர்ஆர்பி பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்றாங்க, இன்னும் அப்ளை பண்ணாம இருக்காங்கன்னா இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க கூடியத அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த பாராமெடிக்கல் எக்ஸாமுக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில இல்லனா அக்டோபர் 1ல, செப்டம்பர் கடைசி இல்லனா அக்டோபர் 1ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி NTPC 2025க்கான நோட்டிபிகேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பிரியராவே நமக்கு ஆர்ஆர்பில இருந்து ஒரு கேலண்டராவே கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்த NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷனை செப்டம்பர் கடைசி இல்ல அக்டோபர் 1st வீக்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து நாம டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய குரூப் டியோட நோட்டிபிகேஷன், ஐ மீன் ஜனவரி 2025ல வந்த குரூப் டியோட நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான எக்ஸாம் வந்து டிசம்பர்ல நாம வந்து கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கான ஹியரிங் டேட், அதோட குவாலிபிகேஷன் பத்தின கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஹியரிங் டேட் வந்து அக்டோபர் 13 சொல்லியிருக்காங்க. அது முடிச்சு எக்ஸாம் வைக்கிறதுக்கு டிசம்பர் 2025 ஆகிரும். சோ குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த குரூப் டி ஜனவரி மாசம் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதுல இருந்து ஒரு 7 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப கடைசியா இது வரைக்கும் படிக்கவே இல்ல மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக
ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு வாரத்துல என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். பிளஸ் கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் எவ்ரி வீக், ஓகேவா? சோ எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஒரு 5 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த பேட்ச பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனாலயும் இப்போ ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸாமுக்குமான பேட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஓகே, டீச்சர்ஸ் டே, ஓணம், மிலாடி நபி. ஓகே, சோ இது எல்லாத்துக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க எந்த கோர்ஸ்லயுமே இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு இனிதான் படிக்க ஆரம்பிக்க போறேன், வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ், 2026 எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்போம். சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். சோ டீச்சர்ஸ் டேக்காக இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ண வேண்டாம், நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங் நான் ரொம்ப நல்லா பண்றேன் மேடம், சயின்ஸ்ல தான் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது, ஜெனரல் அவேர்னஸ்ல தான் எனக்கு மார்க் வர மாட்டேங்குதுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஜனவரி 2024 இருந்து அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம், இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதுமானது. அடுத்து எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்கன்னா இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் இன்னும் 2 மாசம் 3 மாசத்துக்கிட்ட குரூப் டிக்கு டைம் இருக்கு. சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 399. அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இந்த டீச்சர்ஸ் டேக்காக ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். சோ ஓவராலா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 1ல தான் நம்ம எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் கொடுத்திருந்தோம். சோ இப்போ அகைன் டீச்சர்ஸ் டேக்காக ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஓவராலா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ குரூப் டிக்கான கடைசி பேட்ச், ஓகே, இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இந்த 2025 குரூப் டியோட நோட்டிபிகேஷன்ங்கிறது ஒரு கடைசி வாய்ப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ குவாலிபிகேஷன் வந்து 10th வச்சு உள்ள போக போறோம். இனி வரக்கூடிய நாள்ல குவாலிபிகேஷன் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. சோ அதனால இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்புலயே உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் கிளர்க்குக்கான பேட்சஸ், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான செகண்ட் பேட்ச், எஸ்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கோட நியூ பேட்ச், அதே மாதிரி ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான பேட்ச், எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்டும் இருக்கும். ஓகே, சோ நீங்க 1899 தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே இதுல வந்து கவர் ஆகிரும். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய லேப்டாப் அண்ட் மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. வேற எக்ஸ்ட்ரா எந்த மெட்டீரியல் எதுவுமே வாங்க வேண்டாம், எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னா புக் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஒரு வில்லேஜ்ல இருக்கிறோம்னா ரொம்ப தூரம் அந்த நம்ம மாவட்டத்துல போய் வாங்கணும். இப்போ தென்காசில எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அப்ப தென்காசியில கூட இன்ஸ்டிடியூட் ரொம்ப எல்லாம் கிடையாது. சோ நம்ம திருநெல்வேலி போய் தான் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 10 years பிஃபோர், ஒரு 12 years பிஃபோர்லாம். இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. புக்ஸ் வேணுமா இருந்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம், கிளாஸ் வேணும்னாலும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்.
நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும், படிக்கணும். நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கையில இருக்க சோர்சஸ் வச்சே நம்மளால ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த 18-20 வயசை வந்து அசால்ட்டா எடுத்துட்டு அந்த ஏஜ்ல படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25-27 வயசு வரும்போது நான் அப்பவே படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்றாங்க. சோ எப்பவுமே லைஃப்ல வந்து ரெக்ரெட் பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஃபெயிலியரை விட கொடுமையா இருக்கும். அது அந்த நேரம் அதை பண்ணிருக்கலாம், இந்த நேரம் இதை பண்ணிருக்கலாம்னு நம்மளால பாஸ்டுக்கு போய் எதையும் மாத்தி வைக்க முடியாது. இனி ஃபியூச்சர்லயும் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. பிரசன்ட் மட்டும் தான் உண்மை. இந்த பிரசன்ட்டை நம்ம பெஸ்டா கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் வந்து இன்னும் பெஸ்டா அமையும். ஓகே, பிரசன்ட்ல படிங்க, கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கஷ்டப்பட்டுங்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்க. ஓகே, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து தெரியாது. ஓகே, சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நீங்க 1499 பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆர்ஆர்பி குரூப் டியோட ஃபைனல் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்க கையில ஒரு மொபைல் போன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நோட், நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 20க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்பெஷலான லைவ் கிளாஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ ரெக்கார்டர் கிளாஸஸ்ல இது எல்லாமே படிச்சுட்டு அங்க கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸும் படிச்சுட்டு லைவ் கிளாஸையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆனா நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ படிக்கிறதுங்கிறது ஒரே நாள் நைட்ல நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆக முடியாது. இந்த காலேஜ் எக்ஸாம்ல ஓவர் நைட்ல படிச்சு இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல கிரேடு அத்தனை அரியர் வச்சிருப்போம். ஒரே நாள் நைட்ல போயிட்டு எழுதிட்டு லேப் எக்ஸாமா இருக்கட்டும் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டு வருவோம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஓவர் நைட்ல எதுவும் மாறாது. ஓகே, ஓவர் நைட்ல படிச்சு நம்மளால எஸ் கிரேடோ இந்த மாதிரி வாங்க முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 4 மாசம், குறைஞ்சது 3 மாசமாவது நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களோட எஃபர்ட்டை வந்து போடணும். என்னென்ன இருக்கோ சிலபஸ் எல்லாமே படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பையும் ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் 3 ஸ்டெப்னு ஈஸியா சொல்லிடுவேன். ஆனா இப்ப சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குன்னா அதுக்கு தனி சிலபஸ், ரீசனிங் இருக்குன்னா அதுக்கு தனி சிலபஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கு தனியா, சயின்ஸுக்கு தனியா. ஆனா ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும். ஓகேவா? ஆனா ஒரே நாள்ல முடியாது, ஒரே நாள்ல முடிக்க முடியாது. பல நாள் நாம உட்கார்ந்து எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். இங்க படிக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ மீட் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்பிக்கையே இல்லாம இன்னைக்கு படிச்சு வச்சுட்டு இன்னைக்கு புக்கை மூடி வச்சுட்டு திருப்பி அடுத்த வாரம் வந்து மறுபடியும் புக்கை ஓபன் பண்ண வேண்டியது, இல்ல எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல புக்கை ஓபன் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ராப்பரா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருவாங்க. சோ ப்ராப்பரா படிங்க. 3 ஸ்டெப் தான். சிலபஸை நல்லா கவர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். செஞ்சு செஞ்சு பார்க்கணும். மேக்ஸ் எல்லாம் இப்போ எல்லா கொஸ்டினுமே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. சில கொஸ்டின் ஷார்ட்கட்ல பார்த்ததும் ஆன்சர் பண்ணிடலாம். ரிப்பீட்டடா செஞ்சு செஞ்சு பார்க்கணும். அப்பதான் என்ன வரும்னா ஸ்பீடு வரும். அது மாதிரி படிச்சதை ரிப்பீட்டடா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர் படிக்கிறோமா, இல்ல ஹிஸ்டரியில ஒரு இயர் படிக்கிறோமா, அந்த இயரை நம்மளோட பர்த்டே கூட மேட்ச் பண்ணி படிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு கோட் வேர்டு வச்சு படிக்கலாம். தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட ஆன்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா நாம தான் டாப்பர். ஓகேவா? எப்பவுமே கட் ஆஃப்க்கு படிக்காம அந்த டாப்பர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அந்த டாப்பர் ஆகணும்னு நினைச்சிட்டோம்னா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெஸ் இருக்காது. நாம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, சோ நம்ம சைட்ல இருந்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா போஸ்டிங் போடுறது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட், எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிடுவாங்க. வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம போக்கஸ்டா உட்காந்து பாசிட்டிவா படிங்க. நீங்க என்ன நினைக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாஸ் பண்ணிருவோம் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். எப்போ நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க கூடிய ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வருதோ அப்போ உங்களையே அறியாம ஒரு ஃபோர்ஸ் வந்து பின்னாடி இருந்து தள்ளும். நீ படி, டெஸ்ட் எழுது, இந்த சப்ஜெக்ட முடிக்கல, இத படி, இன்னைக்கு ரிவிஷன் பண்ணணும், இன்னைக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற மாதிரி உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால படிங்க. எல்லாமே ஈஸி தான் அந்த உலகத்துல. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான எஃபோர்ட்டை போடணும். ஓகேவா? அது மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆஃபர் வந்து டீச்சர்ஸ் டேக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, டீச்சர்ஸ் டேஸ்க்காக ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. பாராமெடிக்கல் எக்ஸாமோட டேட், அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க.
அதே மாதிரி அடுத்து குரூப் டி எக்ஸாம் டிசம்பர்ல கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ எல்லாத்துக்குமே தயாரா இருங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.